அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் யாராவது கன்னிராசியா? ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அந்த வகையில் இந்த வாரத்தில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இவை 200% உறுதிங்க என்ற வகையில் கன்னிராசினியர்களுக்கு மேலும் கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிக்குங்க, விரயங்கள் கூடும், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் ஆகியவை விருப்பமின்றி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைகிறதுங்க. கடன் சுமை அதிகரிப்பின் காரணமாக கவலைப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு சனியும் 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க, மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது, தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கன்னிராசினியர்கள் இந்த வாரத்தில் எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முடிவெடுப்பது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் மறைவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. சேமிப்புகள் கரையும், செயல்பாடுகளில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. இருந்தாலும் கூடிய விரைவில் அதற்கான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல இத்தருணங்களை அலுவலகத்தில் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு அவ்வளவு திருப்தி அளிக்காதுங்க. இதிலும் நீங்கள் மிக கவனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பா உத்தியோகஸ்தர்கள், பண பொறுப்பில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு இருங்க. எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக கவனம் அவசியங்க. உங்களுடைய சொந்த கருத்துக்களை யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே போல் மற்றவர்களுடைய சொந்த விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோக வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. வேலையாட்களா திருப்தி ஏற்படாதுங்க. மொத்தத்தில் சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியங்க. இது போன்ற நேரங்களில் பெண் தெய்வ வழிபாடுகள் முறையாக செய்வது அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சஞ்சரிக்கும் போது இழப்புகள் எதிர்பாராத விதம் வந்து சேருங்க. அதனால் என்ன செய்வதாக இருந்தால் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. யாரையும் நம்பி அகலக்கால் வைக்க வேண்டாங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க முன்னேற்பாடோடு நடந்து கொள்வது நல்லது. குறிப்பா மூட்டு வலி, முழங்கால் வலி எதிர்கொள்வீங்க. வாங்கிய சொத்தை விற்க நேரிடும். அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல் கவனம் தேவை. சகோதர வர்க்கத்தினரிடமும் பிறரிடம் பொறுப்புகளை நம்பி ஒப்படைப்பதன் மூலம் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடுங்க. இக்காலத்தில் அங்காரக வழிபாடு நன்மையை தருங்க. பாக பிரிவினைகள் முடிவடைவதில் தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. அதனால் அதிக கவனத்தோடு எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் உள்ள புதன் கேந்திரபத்திய
தோஷம் பெற்றவர். எனவே அவர் நீச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் தன தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைகிறதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல நிகழ்ச்சிகள் முன்னின்று நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைகிறது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் யோகம் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இழந்த பொறுப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே கன்னிராசிக்காரர்கள் கல்யாண சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சிறு முயற்சியிலேயே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கைகூட இருக்கு. கட்டிட பணியில் இருந்து ஓய்வு அகல இருக்குங்க. திட்டங்கள் தீட்டி வெற்றி காண இருக்கீங்க. புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய தருணமாகவும் இத்தருணம் அமைகிறதுங்க. தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தருங்க. எந்த ஒரு முயற்சியிலும் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வீங்க. கணவன் ஓரிடத்தில் மனைவி ஓரிடத்திலும் வேலை பார்க்கும் சூழல் அமைந்தவர்கள் இப்போது ஒரே இடத்தில் மாறுதல் கிடைத்து மகிழ்ச்சி அடையும் நிலை உருவாக இருக்கு. அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறதுங்க. அதாவது மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு சப்த ஸ்தானத்தில் இருப்பதால குடும்ப சுமை கூடுங்க. உறவினர்களுடைய பகை அதிகரிக்க இருக்கு. வாழ்க்கை துணையின் வேலைக்காக செய்த முயற்சி தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் நிலையில் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாங்க. தந்தை உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. இந்த உத்தியோக மாற்றம் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்கள் அங்காரக சனி பிரீத்தி அனுகூல தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றம் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் ஒரு புறம் வந்தாலும் திடீர் விரயங்களும் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல தகுதியான இடத்தில் வேலை கிடைக்குங்க. இவ்வளவு நாட்களாக வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு வந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி சென்ற நிலையில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. இதனால் வருமானம் உயர இருக்கு. ஒரு சில வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் தேவைங்க. பெண்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கலாம், ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிற்கு பெரிய பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால சுமூகமான ஒரு தருணமாகவே இந்த அமைய இருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காமதேனு வழிபாடு காரிய வெற்றிக்கு வித்திடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.